திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்கின்ற இறை வார்த்தையை கருத்தில் கொண்டு கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இறைவனின் பிள்ளைகளாக்கப்பட்ட நாம் உண்மையான மனமாட்டம் அடைவதுடன் எமது அழைத்தல்களுக்கு ஏற்ப விரைவாக இறைப்பணியை செய்ய வேண்டிய காலத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை மறுத்துவிட முடியாது. If God can use a man without arms and legs to be his hands and feet, then God can use any willing heart. Do not be afraid of what to say, for it's not you who's speaking, but God through you. He's not looking for anything else than you saying, here I am, whatever I am, send me. I am yours. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இரண்டாம் வருகை குறித்து அதிகமாய் பேசப்படும் இந்நாட்களில் இப்பதிவானது சில வருடங்களின் முன்னர் சுமார் 2 மாத கால இடைவெளிகளில் தோன்றிய இயேசுவின் இரண்டாம் வருகையுடன் தொடர்புடைய சில கனவுகள் பற்றியதும் அன்னை மரியாளுடன் சம்பந்தப்பட்ட சில கனவுகள் பற்றியதுமாகும். இது பலவிதமான விமர்சனங்களை கொண்டு வரும் என்று நன்கு அறிந்திருந்த போதிலும் காலத்தின் தேவை கருதி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதுகின்றேன். இத்தருணத்தில் கனவுகள் என்றால் எல்லோருக்கும் தோன்றுவது இயல்புதானே என்று எல்லோருக்கும் என்ன தோன்றும். எனக்கும் அவ்வாறு தான் தோன்றுகின்றது. இருப்பினும் இக்கனவுகள் சற்று வித்தியாசமானவை. காரணம், இக்கனவுகள் தோன்றிய அன்றே நான் சட்டம் எதிர்பாராத வகையில் பரிசுத்த வேதாகமத்துடன் சம்பந்தப்பட்டமையும் கடந்த 4 வருடங்களாக முழு உலகிலுமே நடைபெறுகின்ற பல சம்பவங்கள் இக்கனவுகளுடன் நெருங்கிய தொடர்பு படுகின்றமையும் ஆகும். குறிப்பாக இக்கனவுகள் தோன்றிய சில வாரங்களின் பின்னர் வந்த உயிர்த்த ஞாயிறு திருநாளில் எமது வீட்டில் நடந்த ஓர் விருந்துபசாரத்தில் அங்கு வந்திருந்த எனது பல உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இக்கனவுகள் பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதன் பின்னர் சில நிமிடங்களில் எல்லோருக்குமே ஓர் அதிர்ச்சியான செய்தி காத்திருந்தது. அதாவது, இலங்கையிலே தேவாலயங்களில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலினால் பல உயிர்கள் கொல்லப்பட்ட செய்தியே அது. அதன் பின்னர் சில மாதங்களில் தோன்றிய கொரோனா தொற்றின் கோரம், பின்னர் தோன்றிய ரஷ்ய யுக்ரைன் யுத்தம், இடையிடையே தோன்றிய பல கோரமான இயற்கை அனர்த்தங்கள், தற்போது தோன்றியுள்ள இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் என்று முழு உலகுமே என்றுமே இல்லாதவாறு அடுத்தது என்ன நடக்குமோ என்ற அச்சத்தோடு வாழ்கிற நிலைமை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இத்தருணத்தில் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது, இக்கனவுகள் தோன்றிய நாட்களில் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றிய நினைப்போ அன்றேல் அது குறித்து ஏதாவது அறிய வேண்டும் என்ற ஆர்வமோ எனக்கு இருந்திருக்கவில்லை. கூடவே பரிசுத்த வேதாகமத்தை கூட அப்பப்போது வாசிப்பதை பழக்கமாக கொண்டிருந்த காலம் அது. ஆகவே இவ்வாறான கனவுகள் தோன்றுவதற்கான காரணம் என்னவென்று தேடி பார்த்த பொழுது ஒரு குருவானவரால் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளதை காண முடிந்தது. Sometime some of your dreams, maybe you can also take it from God, a kind of warning, a kind of sign or a symbol, or a kind of note, a notification. You know, we know this word notification. For anything and everything we get a notifications. Sometime our dreams we get that divine notification, that divine sign, or it's a warning. So basically that's the way we need to analyze our dreams. Do not be over upset with our dreams. Instead, if there is anything that God speaks to me through this dream, I need to take it seriously. மற்றும் பரிசுத்த வேதாகமத்தில் இறைவன் கனவுகள் வாயிலாக பலருடன் பேசியுள்ளது காணப்படுவதோடு ஜோயல் புத்தகத்தில் 2:28 இவ்வாறு உள்ளதை காண முடிகின்றது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆகவே பிரியமானவர்களே, இத்தருணத்தில் நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்.
அதாவது இக்கனவுகளின் உண்மையான நோக்கமோ அன்றேல் இவை குறித்து சரியான விளக்கமோ எனக்கு தெரியாது. கூடவே யாரையும் குறை சொல்லும் நோக்கமும் எனக்கு கிடையாது. முக்கியமாக நான் இப்பதிவின் மூலம் இயேசு இன்று வருவார் நாளை வருவார் என்று எவரையும் குழப்பும் நோக்குடன் அல்லாமல் நாம் எல்லோருமே இறை வார்த்தையின்படி இறை சித்தத்தை அறிந்தவர்களால், குறிப்பாக நாங்கள் கேட்கவிருக்கும் அத்திமரத்தின் உவமையையும் மற்றும் 10 கண்ணீரலின் உவமையும் கருத்தில் கொண்டு காலத்தையும் நேரத்தையும் அறிந்தவர்களாகவும் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருக்கும்படி பாவியாக எனக்கும் என் போன்ற பலருக்கும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கையாகவே நான் இந்த கனவுகளை கருதுகின்றேன். மேலும் இக்கனவுகள் பற்றிய பதிவை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இறைவனால் எனக்கு பல தடவைகள் உணர்த்தப்பட்ட போதிலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற அச்சத்தினாலும் இவ்வாறான பெரிய பதிவை மேற்கொண்ட அனுபவம் இல்லாமையினாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எனது கீழ்ப்படியாமையினாலும் நான் அசட்டையாக இருந்து விட்டேன். இருப்பினும் என் உள் மனதுக்குள் இப்பதிவின் அவசியம் குறித்து உறுத்தி கொண்டே இருந்தது. இதன் காரணத்தால் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பெந்தகோஸ்தே திருநாள் அன்று இப்பதிவை மேற்கொள்வதா இல்லையா என்ற குழப்பத்துடன் இரவு 11:30 மணியளவில் நான் முழந்தாளில் இருந்தவாறு கண்ணீரோடு மண்டாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவத்துடன் நான் இதை தொடர்கின்றேன். அதாவது அத்தருணத்தில் ஆஸ்திரேலிய நாட்டில் நாம் வாழும் விக்டோரியா மாநிலத்தில் எமது வீடுகளை அண்டிய பகுதிகளில் சிறிய அளவிலான பூமி அதிர்வு ஒன்று ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் மற்றவர்களை பார்க்கிலும் நான் அதிகம் கலக்கமடைந்தேன் என்றே சொல்ல வேண்டும். காரணம், நான் சொல்ல வரும் இந்த கனவுகளுடன் பூமி அதிர்வும் சம்பந்தப்பட்டிருப்பதே ஆகும். ஆகவே இப்பூமி அதிர்வானது மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருந்தாலும் எனக்கோ இப்பதிவை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள ஓர் எச்சரிக்கையாகவே என தோன்றுகின்றது. இக்காரணத்தினாலேயே காலத்தின் தேவை கருதி பல தடைகள் மத்தியிலும் இந்த பதிவை நான் மேற்கொள்கின்றேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே இப்பதிவை கேட்பவர்கள் எவராக இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டுள்ள ஏதாவது ஒரு விடயமாவது உங்களுக்கு பிரயோசனமாயிருக்கும் என்று நம்புகின்றேன். எனவே தயவு செய்து முடிந்தவரை மற்றவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எனது கனவுகள் பற்றி சொல்வதற்கு முன்னர் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டுள்ள சில முக்கியமானவற்றை பார்ப்பது அவசியம் என்று கருதுகின்றேன். அளவு கடந்த அன்பும் இரக்கமும் கொண்ட தந்தை அமரைவன் மனுக்குலத்தின் மீது கொண்ட மட்டற்ற அன்பினால் நம் ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமையால் மனித நிலந்தரலை மீண்டும் பெற்றுத்தர தம்முடைய மகன் ஜேசுவையே உலகுக்கு அனுப்ப திருவிழம் கொண்டார். அத்திட்டத்துக்கு ஏற்ப ஜேசு கன்னிமரியாளிடம் மனிதனாய் பிறந்து உலகிற்கு நற்செய்தியை போதித்து கொடிய பாடுகளை அனுபவித்து தன் இறுதியில் இரத்தத்தையும் எமக்காக சிந்தி சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்படுவார் என்றும் பின்னர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து வானகம் செல்வார் என்றும் எழுதியிருந்த தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேறியதோ அவ்வாறே விண்ணகம் சென்ற இயேசு மீண்டும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க 2ஆம் முறையும் வருவார் என்கின்ற தீர்க்க தரிசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்து அதன் இறுதி புத்தகமாகிய திருவெளிப்பாடு வரைக்கும் உள்ளதை காணலாம். அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் உமது 2ஆம் வருகை எப்பொழுது நடைபெறும், அதை குறித்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது இயேசுவால் சொல்லப்பட்ட விளக்கங்கள் நற்செய்திகளான மாற்கு 13, மத்தேயு 24, லூக்கா 21 போன்ற அதிகாரங்களில் காண முடிகின்றது. எனவே லூக்கா நற்செய்தியின் 21வது அதிகாரத்தை சற்று பார்ப்போமாகில், கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும்.
பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். இயேசு அவர்களுக்கு மேலும் ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். எனவே நாம் கேட்ட இறை வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் 2ஆம் வருகையானது நிகழ்ந்தே தீரும். அது வெகு சீக்கிரத்திலோ ஏன் இன்னும் பல ஆண்டுகள் கழித்தோ கூட இருக்கலாம். ஏனெனில் தேவசித்தம் பூமியில் நிறைவேறுவதை எந்த தேசமோ அதிகாரமோ தடுத்துவிட முடியாது என்பதே உண்மை. இத்தருணத்தில் பலதரப்பட்ட இறை வல்லுநர்கள் இயேசுவின் 2ஆம் வருகை பற்றி கருத்துக்களை கூறி வரும் இந்நாட்களில் கத்தோலிக்க திருச்சபையின் கருத்துக்களையும் படிப்பினைகளையும் 1960 நடைபெற்ற 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினால் வெளியிடப்பட்ட கேட்டிகிசம் சிசி 670 674 வரையில் உள்ளதை காண முடிகின்றது. So let us see what does the Bible and what the Bible has already spoken that he is coming. Now let's see what the Catechism of the Catholic Church teaches. CCC 670, paragraph number 670. The CCC says, since the ascension, God's plan has entered into its fulfillment. We are already at last hour. The Catechism of the Catholic Church was given to us and is from the 1960s. So from 1960s the church teaches we are already at the last hour. So my dear brothers and sisters, we are already, according to the church, we are already at the last hour. Already the final age of the world is with us. The final age of the world is already with us. And the renewal of the world is irrevocably underway. Praise the Lord. The church is very strong. And the teaching of the Catechism of the Catholic Church really says we are already in the last hour. It is the renewal of the world is irrevocably underway. It's already started. The last hour is already started. It is even now anticipated in a certain real way. For the church on earth is endowed already with a sanctity that is real but imperfect. Christ's kingdom already manifests its presence through the miraculous signs that attend its proclamation by the church. Through all these miraculous signs which you can see around, it is already proclaimed the last hour.
இதை அநேகமான கத்தோலிக்கர்கள் அறியாமலும் உணராமலும் உள்ளதோடு ஏதோ பிரிவினை சகோதரர்கள் மாத்திரமே இயேசுவின் 2ஆம் வருகைக்கான எழுப்புதல் காலம் என்று பேசியோ போதித்தோ வருகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். இந்நிலை மாறி கத்தோலிக்கர்களும் இறை வார்த்தையை நன்கு அறிந்து தியானித்து அதன்படி வாழ்வதுடன் கிறிஸ்துவை அறியாத ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் இறைப்பணியை துரிதமாக செய்ய வேண்டும் என்பதே இன்றைய நாட்களில் அவசியமாகின்றது. நம்முடைய உள்ளமும் அவருடைய வருகைக்காக கதற வேண்டும். நம்முடைய இருதயமும் அவர் எப்பொழுது வருவார் என்று தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகையின் நாளில் நாம் வந்துவிட்டோம். நான் சின்ன வயதில் இருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன். ஆண்டாண்டு காலமாக இயேசு வருவார் என்று எல்லாரும் பிரசங்கித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் என்பதாக நினைக்கலாம். அவர் எப்பொழுது வருவார்? அந்த வருஷமும் மாதமும் தேதியும் ஒருவரும் சொல்ல முடியாது. எனவே பரிசுத்த வேதாகமத்தில் இறுதி நாட்களில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டுள்ள சில அடையாளங்களையும் சமகாலத்தில் நிகழ்கின்ற சில சம்பவங்களையும் வைத்து இறை ஆய்வாளர்களின் கருத்துக்களை மேலோட்டமாக பார்ப்போமாகில், முதலாவதாக உலகமெங்கும் நற்செய்தியானது அறிவிக்கப்பட்டிருக்கும் என்பதாகும். இது குறித்து குறிப்பிடுகையில், இந்நாட்களில் பல இறை பணியாளர்கள் பரிசுத்த ஆவியின் அற்புதமான வழிநடத்தினாலும் தமது அயராத முயற்சியாலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னர் எப்பொழுதுமே இல்லாதவாறு பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலும் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ நற்செய்தி பணியை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக கொரோனா தொற்றின் பின்னர் மக்கள் வழிபாடு தலங்களுக்கு சென்றுதான் நற்செய்தியை அறிய முடியும் என்ற நிலை மாறி தாம் இருக்கும் இடங்களிலேயே அவரவர்கள் மொழிகளிலேயே ஆன்லைன் வாயிலாக செய்யப்படுகின்ற நற்செய்தியை பணியை பார்க்கவோ கேட்கவோ முடியும் என்ற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதோடு எமது முன்னைய சந்ததியினர் இந்நாட்களில் இறை வார்த்தை அறிவதற்கு எமக்கிருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் எதுவுமே இல்லாதிருந்த பொழுதிலும் இறை கட்டளைகளை கடைபிடித்து மிகுந்த விசுவாசத்துடனும் இறை அச்சமுள்ளவர்களாம் வாழ்ந்துள்ளார்கள். எனவே இந்நாட்களில் எம் அனைவருக்கும் அதிக வசதிகள் வாய்ப்புகள் உள்ள காரணத்தினால் இவற்றை நாம் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் எம்மை போல் பரிதாபத்துக்குள்ளானவர்கள் எவரும் இருக்க முடியாது என்பதை இயேசுவால் சொல்லப்பட்டுள்ள இவ் இறை வார்த்தை எமக்கு உறுதி செய்து நிற்கின்றது. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதன் உண்மைத்தன்மையை இலங்கையிலே ஆலயங்களிலே மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலின் போதும் கொரோனா தொற்றின் கோர தாண்டவத்தின் போதும் நாம் அனைவரும் அனுபவித்துள்ளோம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதில் ஒரு ஆறுதல் தரும் விடயமாக காணப்பட்டது யாதெனில், ஆன்லைன் வாயிலாக செய்யப்பட்ட ஆராதனைகளிலோ வழிபாடுகளிலோ விரும்பியவர்கள் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு காலம் வரும், அப்பொழுது சத்துரு அதையும் தடை செய்யும் காலமாயிருக்கும் என்பதை சுட்டி காட்டும் இவர்கள் நாம் அனைவருமே காற்றுள்ள பொழுதே துட்டிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றார்கள். இரண்டாவதாக, பலர் தங்களின் விசுவாசத்திலிருந்து விலகி செல்வார்கள் என்பதாகும். இதற்கு ஆதாரமாக பல சம்பவங்கள் இருப்பினும் சில குறிப்பிடத்தக்கவற்றை பார்ப்போமாகில், டக்குன்னு புரிகிற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தொடக்க நூல் 13வது அதிகாரத்தில் அப்ராகத்துக்கும் லோத்துக்கும் உள்ள ஒரு மனத்தாங்கல். 2 பேரும் பிரிந்து போவதற்கு முடிவெடுத்தாங்க. அப்ராகம் கொஞ்சம் பெருந்தன்மையுள்ள மனுஷன். அப்ராகம் சொன்னாங்க, லோத்தே நீ நம்ம ஒன்றா இருக்க வேண்டாம், 2 பேர் 2 இடத்துக்கு போவோம். நீ வலது பக்கம் தேர்ந்தெடுத்தால் நான் இடது பக்கத்துக்கு போகிறேன், நீ இடது பக்கம் தேர்ந்து கொண்டால் நான் வலது பக்கம் போகிறேன், சாய்ஸ் உன் கையில் தான், நீ முடிவெடுத்துக்கொண்டு சொன்னாங்க. லோத்து நல்ல குருட்டு புத்தி உடையவன். லோத்து சுத்தி முத்தி பார்த்தால் சோதோம் கோமோரா பள்ளத்தாக்கு ஏரியா, செழிப்பான ஏரியா, பணக்காரங்க ஏரியா, நீர் வசதி உள்ள ஏரியா. இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் கானான் மேட்டு பகுதி, பாலைவனம், வறட்சியான இடம், ஆடு மாடு மேய்க்க முடியாது. அதனால் லோத்து ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி சொன்னாங்க, ஐயா நான் இந்த பள்ளத்தாக்கில் சோதோங்கோமோர் ஏரியாவுக்கு போயிடுறேன், சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துக்கிறேன், நீங்கள் அந்த மேட்டு நிலத்துக்கு அந்த பாலைவனத்துக்கு போயிருங்க பாடுங்க அப்படி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அப்ராகத்துக்கு எந்த சங்கடம் கிடையாது. அப்ராகம் கானான் நாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஆள் லோத்தும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லா வேலைக்காரங்களும் ஆடு மாடுகளும் கொண்டு சோதோங்கோமோராவுக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், பைபிள் உள்ள நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். சோதோங்கோமோரா பகுதிகளில் செல்வ செழிப்புள்ள பணக்காரங்களும் வசதியானவங்களும் சிக்கனும் மட்டனும் ஃபிஷ்ஷும் முட்டையும் சாப்பிட்டு கொழுக்கொழுன்னு இருக்கிறவங்க பாவத்தில் மூழ்கிட்டாங்க.
ஆண்கள் ஆண்களோடு சேர்ந்து பாவம் செய்தார்கள், பெண்கள் பெண்களோடு சேர்ந்து பாவம் செய்தார்கள். ஓரின சேர்க்கையும் செக்ஸும் இச்சைகளும் அகந்தைகளும் பிடிவாதங்களும் உலகத்தோட சிற்றின்பங்களும் அப்படி நிறைஞ்சிருச்சு. ஆண்டவர் நகரத்தின் அழிக்க முடிவெடுத்தார். லோத்துக்கிட்ட சொன்னாங்க, உயிர் வேணாமா, மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடிக்கோ, கிராமத்தை நீங்க தாண்டி போனா உடனே அழிக்க போறேன்னு சொன்னாங்க. தற்போது நாம் கேட்ட இறைவனால் வெறுக்கப்படுவதாகவும் அருவறுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்ற பாவங்களை நம் முன்னோர் இறைவனுக்கும் சமுதாயத்துக்கும் அஞ்சி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறைவாக செய்து வந்தார்கள். ஆனால் இந்நாட்களில் அவ்வகையான பாவங்களை இறை அச்சமோ சமுதாய சீர்கேடு குறித்தோ எவ்வித கவலையுமின்றி வெளியரங்கமாகவே செய்ய அனுமதி வழங்கப்படுவதுடன் கிறிஸ்தவ நாடுகள் உட்பட மனித உரிமைகள் என்ற பெயரில் இறைவனின் பிள்ளைகள் என்ற உரிமையை உதாசீனம் செய்தவர்களாக அதை அங்கீகரித்து சட்டங்களும் நிறைவேற்றுகின்றார்கள். கூடவே இது பாவம் என்றோ தவறென்றோ சொல்பவர்களுக்கு தண்டனையும் வழங்குகின்றார்கள் என்பது கவலை தரும் விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே இறை கட்டளை அறியாமலும் அதை புறக்கணித்தும் வாழ்பவர்களுக்கு நாம் தீர்ப்பு வழங்குவவர்களாக இல்லாமல் அவர்களின் ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனிடம் உருக்கமாக வேண்டுவதே மிக மிக அவசியமாகின்றது. அடுத்ததாக, முன்னர் உலகமெங்குமே நச்செய்தியை பரப்பிய கிறிஸ்தவ நாடுகளில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் இந்நாட்களில் வெறும் பேரளவில் மாத்திரமே கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற நிலை தோன்றியுள்ளது. இதற்கு நல்லதொரு உதாரணம் பல தசாப்தங்களாக கிறிஸ்தவ நாடாக காணப்படுவதோடு உலகின் பல பகுதிகளுக்கு நச்செய்தியை பரப்ப முன்னின்ற சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட பிரித்தானிய நாட்டை தற்போது ஆளும் பிரதமர் ஒரு கிறிஸ்தவர் அல்லர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு விடயத்தை பார்ப்போமாகில் முழு உலகிலுமே பாரிய அளவிலான போதைப்பொருள் பாவனையால் சமுதாய சீர்கேடுகள் மற்றும் வயது வேறுபாடின்றி எவருமே எவ்வேளையிலுமே பார்க்கக்கூடிய இன்டர்நெட் வாயிலான ஆபாச காட்சிகள், அசிங்கமான விளம்பரங்கள், நாகரிகம் என்ற பெயரில் வழிபாட்டு தலங்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே அரை நிர்வாணமான ஆபாசமான ஆடை அலங்காரங்கள் போன்றன மலிந்து காணப்படுகின்றதாக குறிப்பிடுகின்றார்கள். இவ்வேளையில் மத்தேயு 5:27 29 வரையில் உள்ளவற்றில் இயேசுவால் சொல்லப்பட்டுள்ள இறை வார்த்தையை நாம் அனைவருமே நினைவில் கொள்வது மிக மிக அவசியமாகின்றது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. மூன்றாவதாக, இந்நாளிலே என்றுமே இல்லாதவாறு அதிகளவான இயற்கை அனர்த்தங்களும் அழிவுகளும் கொள்ள நோயின் கோரங்களும் நாடுகளுக்கு இடையிலான கொடூர யுத்தங்களும் அதன் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பஞ்சம், வறுமை, பொருளாதார நெருக்கடிகள் போன்றவை தலைவிரித்தாடுவதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். இவ்வேளையில் எல்லோருமே எழுகின்ற குழப்பமான கேள்வி யாதெனில், யுத்தங்களும் அழிவுகளும் இதற்கு முன்னர் நடைபெறவில்லையா என்பதாகும். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். அதற்கான பதிலை 2000 வருடங்களுக்கு முன்னரே நாம் கேட்ட இவ்விறை வார்த்தையின் மூலம் இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். ஆகவே தற்போதுள்ள தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக இவ்வாறான செய்திகளை நாங்கள் முன்னொரு போதுமே இல்லாதவாறு அதே அளவில் கேள்விப்படுவது மட்டுமன்றி உடனுக்குடன் மிகவும் துல்லியமாக பார்க்கவும் கூடிய காலத்துக்குள் நாங்கள் வந்துள்ளோம் என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாது. 4வது அடையாளமாக அந்தி கிறிஸ்துவின் வருகை. தற்காலத்தில் உலகமெங்குமே நடைபெறுகின்ற பல சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தானியேல் மற்றும் திருவெளிப்பாடு போன்ற புத்தகங்களில் அந்தி கிறிஸ்துவின் வருகை பற்றி சொல்லப்பட்டுள்ள பல தீர்க்க தரிசனங்களுக்கு நெருங்கிய தொடர்புடன் காணப்படுவதாக கருதுகின்றார்கள். இக்கருத்தை இப்பகுதிகளை வாசித்தவர்கள் நன்கு அறிவார்கள் என்று நம்புகின்றேன். ஆகவே இறை வார்த்தையின் அடிப்படையில் பல இறை ஆய்வாளர்கள் இயேசுவின் 2ஆம் வருகையானது இனி அதிகம் தாமதியாது என்று கருத்துக்களை தெரிவித்து வரும் இந்த நாட்களில் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட எனது தனிப்பட்ட அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது எனது கனவுகள் பற்றி பார்ப்போம். முதல் கனவில் பலவிதமான அழிவுகளும் அனர்த்தங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு இறை பணியாளர் தன்னால் முடிந்தவரை மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டி சேர்ப்பதாக இருந்தது அக்கனவு. நான் அக்கனவை சாதாரணமான ஒரு கனவாக பொருட்படுத்தாமல் இருந்துவிட்டேன். இருப்பினும் எனது அன்றைய கால செபத்தில் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க திறந்த பொழுது
நான் சட்டம் எதிர்பாராத வகையில் நான் எண்ணுகின்றேன் லூக்கா நற்செய்தியில் 21வது அதிகாரத்தை வாசிக்க நேர்ந்தது. அதில் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்தும் அதற்கு முன்னர் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் மற்றும் அழிவுகள் அறிகுறிகள் பற்றிய பகுதியாக காணப்பட்டது. இது எனது கனவுடன் ஒத்து போன்ற போதிலும் நான் அதை பொருட்படுத்தாமல் இருந்து விட்டேன். இருப்பினும் சில வாரங்கள் கழித்து மீண்டும் ஒரு கனவு தோன்றியது. அந்த கனவிலும் பல விதமான அழிவுகளும் அனர்த்தங்களும் ஏற்படுவதாக காணப்பட்டது. அன்றைய தினத்திலும் எனது காலை சபத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம் என்று திறந்த பொழுது மீண்டும் அதிசயமாக முதல் கனவில் லூக்கா நற்செய்தியில் வாசித்தது போன்று மாற்கு 13 இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட அதே சம்பவங்களுடன் இருக்கும் பகுதியாக காணப்பட்டது. இதுவும் எனது கனவுடன் நெருங்கிய தொடர்புப்பட்ட பொழுதிலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. இருப்பினும் சில வாரங்கள் கழித்து மீண்டும் ஒரு கனவு தோன்றியது. அதுவே மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதுவே பதிவை மேற்கொள்ள முக்கிய காரணமாகவும் அமைகின்றது. அதாவது அக்கனவில் பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டதற்கு மிகவும் ஒத்துப்போகும் வகையில் கடலின் அலைகள் கொந்தளிக்க, பூமி அதிர, செந்நிற வானில் ஆண்டவர் இயேசு வல்லமையோடு வருவதாக காணப்பட்டது. இதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் யாதெனில் அக்கனவில் தோன்றிய இயேசுவின் முகத்தில் சற்று கோபம் காணப்பட்டது என்பதாகும். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் கோபத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளாக எங்கள் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவதாகவே கருதுகின்றேன். ஏனெனில் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகள் வழி தவறி செல்லும் பொழுது தம் பிள்ளைகளை திருத்தவும் அந்த தவறுகளிலிருந்து தடுக்கவுமே விரும்புவார். அவ்வாறு இயேசுவும் செய்வதாக எண்ண தோன்றுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இயேசுவின் வருகையும் அதற்கு சமீபமான காலங்களும் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்று உள்ளதோடு அந்நாளானது வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் அவரவர் நன்மை தீமைக்கேற்ப தீர்ப்பு வழங்கும் நாளாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திருவழிப்பாட்டில் சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்பவர்களை அவர் தண்டையிலிருந்து தள்ளிவிடப்படுவார்கள் என்று உள்ளதையும் காண முடிகின்றது. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது, எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, நாம் வாழும் தற்போதைய உலகில் நாங்கள் எல்லோருமே இறைவனையும் அவருடைய கட்டளைகளையும் உதாசீனம் செய்துவிட்டு இறைவனை வெற்றியெல்லாம் வெறுக்கின்றார் என்றும் அருவருக்கின்றார் என்றும் சொல்லியுள்ளாரோ அவற்றுக்கு எமது வாழ்வில் முதலிடம் கொடுத்து எவ்ரிதிங் இஸ் ஓகே என்ற மனப்பாங்கோடு சர்வத்தையும் படைத்த அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவனை மறந்தவர்களாக அவரின் படைப்புகளாகிய வெறும் மனிதர்களின் கண்டுபிடிப்புகளை நம்பியே வாழ்கின்றவர்களாயிருக்கின்றோம் என்பதை மறுத்துவிட முடியாது. Money, drugs, sex, alcohol, pornography, fame and fortune, this happiness or that this world can never give you will never satisfy you. Some of your 55-year-old brothers, all you want to do is pay off your house and get a couple rental properties in Frisco. It's not gonna finish. That's not the end of your race.
Little did I know that I would find something not just to live for, but to die for. That's purpose. I have joy because I know the truth. And the truth has set me free. I'm not just a kid without arms and legs. I'm an ambassador of the King of Kings and Lord of Lords. இத்தருணத்தில் நாம் அனைவருமே ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இறைவன் அன்பும் இரக்கமும் கொண்டவர்தான். இருப்பினும் நாம் மனம் மாற மறுக்கும் பொழுது பாவத்தோடு ஒத்து போகாது. நீதி செய்யும் தேவனுமாக இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாமத்தில் பல சம்பவங்கள் உள்ளதை காண முடிகின்றது. நம் முன்னோர் இறைவனையும் அவரது ராஜ்யத்தையும் தேடுங்கள், மீதி அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்த காலம் மாறி தற்காலத்தில் வேலை, படிப்பு, பட்டம், பந்தா என்று அலைகின்ற நேரம் போக 1 வயது குழந்தை தொடங்கி முதியவர் வரை இன்டர்நெட்டையும் செல்போனையும் நோண்டுங்கள், மீதி அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற நினைப்பில் வாழ்கின்றோம் என்பதே கசப்பான உண்மையாக காணப்படுவதோடு, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழப்பானாகில் அதன் பின் வரும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையை முற்றிலும் மறந்து விடுகின்றோம். இத்தருணத்தில் புனித அல்போன்ஸ் லிகோரியார் என்கின்ற ஒரு புனிதர் சொல்லியுள்ள ஒரு விடயத்தை நினைவுபடுத்துவது நல்லதென்று எண்ணுகின்றேன். அதாவது, மரணம் என்பது ஒரு நாள் எல்லோரையும் சந்திக்க வரும் என்பது குன்றாத சத்தியம். ஆனால் அந்த மரணத்துக்கு பின் வரும் நித்திய வாழ்வை தீர்மானிக்க இந்த உலகிலே நாம் வாழும் நிலை என்ன என்பதை மட்டும் நீ ஒவ்வொரு நாளும் சிந்திக்க தவறாதே என்பதாகும். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். சீராக் புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வார்த்தை. சீராக் புஸ்தகம் 18:8. மனிதர் என்போர் யார்? அவர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன? அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை? தீமைகள் யாவை? மனிதருடைய வாழ்நாட்களின் எண்ணிக்கை கூடிப்போனால் 100 ஆண்டுகள். நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அந்த சில ஆண்டுகள் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை. என் கையில ஒரு சொட்டு தண்ணி இருக்கு, உங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆனா நான் பாக்குறேன், இந்த கையில இந்த வச்சுக்க தண்ணியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தான் எத்தனை வருஷமா? 100 வருஷம். இந்த 100 வருஷம் இந்த கையில இருக்கக்கூடிய ஒரு சொட்டு, இந்த ஒரு சொட்டு தண்ணி தான் 100 வருஷம். எதை மோட்சத்தோடு ஒப்பிடும் போது, விண்ணகத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த கையில வச்சிருக்கிற ஒரு துளி தண்ணி தான் 100 வருஷம். நம்ம தான் 60-70 போயிடுவோமே, செத்து போயிடுவோமே. அப்பனா 3/4 சொட்டு 1/2 சொட்டு தான். இந்த 1/2 சொட்டு 3/4 சொட்டுல நம்ம பண்ற அட்டுழியம் இருக்குதே, பயங்கரமான பிரச்சனை பண்ணுவோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் வச்சதுதான் சட்டம், நான் சொன்னபடிதான் கேட்கணும், திமுறா நடக்கிறது, கோபமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, பிடிவாத குணமா இருக்கிறது, தற்பெருமையா இருக்கிறது, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இதெல்லாம் வேண்டாம். அந்த நித்தியத்தோடு ஒப்பிடும் பொழுது அந்த சில ஆண்டுகளும் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை, கடல் மணலில் ஒரு துகள் போன்றவை. அக்கா, அண்ணே, இந்த கீழே மண்ணு கிடக்கு பத்தியா, ஒரு துகள் மட்டும் எடுங்க. ஒரு துகள் அப்படி எடுங்க, லைட்டா ஒரு துகள் தான் எடுக்கணும். ஒரு துகள் எனக்கு கைப்பிடியோட கொடுக்குறீங்க, ஒரு துகள் மட்டும் எடுங்க, ஒரு சின்ன மண்ணு மட்டும் எடுங்க, அதை பாருங்க. அதான் 100 வருஷமா வச்சுக்க. ஒரு துகள் மண்ணு, இதான் 100 வருஷம். பத்தியலா, இதுக்கு நம்ம பண்ற அட்டுழியம் இருக்குதுல்ல, சாதாரணமா இருக்குது. எனவே தான் கடவுள் நம்முடைய பாவங்களை பார்த்தும் பாராது போல் இருக்கிறார். வாசிப்போம். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது பொறுமையுடன் இருக்கிறார். நம்மள்ட்ட பொறுமையா இருக்கிற காரணம் தெரியுமா? நீ 3/4 சொட்டு 1/2 சொட்டு தண்ணி தான், நீ ஒரு கடல்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஒரு துகளுக்கு தான் சமம். அதனாலதான் ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். வாசிப்போம். தம் இரக்கத்தை அவர்கள் மீது பொழிகின்றார், இரக்கத்தை பொழிகின்றார். ஏன்னா நீ இப்படிப்பட்ட ஆளுத, நீ இவ்வளவுதான் உன்னுடைய நிலைமை இப்படித்தான். ஆனால் நீ என்ன மட்டும் ஆராதிச்சு, நீ துதிச்சு மகிமைப்படுத்தினால் என் கண்களுக்கு முன்னாடி விலையேற பெற்றவனாய் நீ இருப்பாய், மகிமை மிக்கவனாய் இருப்பாய், மாட்சிமை மிக்கவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. என் கண்களுக்கு முன்னாடி விலையேற பெற்றவன். நீ என்ன நேசிக்கும் போது நீ விலையேற பெற்றவன். என்னை ஆராதிக்கும் பொழுது, என்னை நன்றி சொல்லும் போது, என்னை மகிமைப்படுத்தும் போது நீ விலையேற பெற்றவன். ஹல்லேலூயா. மனமாற்றத்துக்கான அவசியமும் ஜெபமாலையின் முக்கியம் குறித்தும் சில காலங்களின் முன்னர் தோன்றிய அன்னை மரியாளுடன் தொடர்புடைய 2 கனவுகளையும் இதில் பதிவு செய்வது அவசியம் என்று கருதுகின்றேன். அதில் முதல் கனவில் நான் ஒரு ஆலயத்தில் திருப்பலியில் கலந்து கொண்டிருந்த பொழுது திடீரென அங்கிருந்த மக்கள் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஓடுவதாக இருந்தது. நானும் என்ன நடக்கின்றது என்று அந்த இடத்தை போய் பார்த்த பொழுது அந்த இடத்தில் இருந்த அன்னை மரியாளின் சுருவம் ஒன்றில் இரத்த கண்ணீர் வடிவதாக காணப்பட்டது. நான் அந்த காட்சியை பார்த்த பின்னர் நான் கோயிலின் வெளிப்புறமாக வரும் பொழுது
கோயிலின் கூரை பகுதியில் வானில் தோன்றிய அன்னை என்னை அழைத்து தனது கையில் இருந்த ஒரு ஜெபமாலையின் கையில் தருவதாக இருந்தது அக்கனவு. இரண்டாவது கனவில் ஓர் உயர்ந்த மலையிலிருந்து ஒருவர் தவறி விழுவதாக இருந்தது. அப்பொழுது திடீரென்று வானில் தோன்றிய அன்னை அவரை தனது கையிலிருந்து ஒரு பெரிய ஜெபமாலையால் கட்டி அவரை விழவிடாமல் காப்பாற்றுவதாக இருந்தது அக்கனவு. எனவே நான் கருதுகின்றேன், இரத்த கண்ணீரானது மனுக்குலத்தின் பாவத்தின் அக்கிரமத்தையும் ஜெபமாலை தந்ததன் மூலம் இயேசுவின் பிறப்பு, வாழ்வு, உயிர்ப்பு, விண்ணேற்பு போன்ற தேவ ரகசியங்களை ஜெபமாலை வழியாக தியானித்து மனுக்குலத்தின் மனமாற்றத்திற்காக வேண்டுமாறு கேட்பதாக தோன்றுகின்றது. இரண்டாவது கனவில் மலையிலிருந்து விழுந்தவரை காப்பாற்றியது போல் நாமும் பக்தியோடு ஜெபமாலையை ஜெபித்தால் பாவத்தின் பாதாளத்தில் விழும் உம்மையும் அன்னை காப்பாற்றுவாள் என்று எண்ண தோன்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, இத்தருணத்தில் பரிசுத்த வேதாமத்தில் உள்ளவற்றை சரியாக புரிந்து கொள்ளாதன் காரணத்தால் செய்யப்படுகின்ற தவறான போதனைகளினால் 2000 வருடங்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவரின் அற்புதமான வழி நடத்துதலினால் பாதுகாக்கப்படுகின்ற கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகிச் செல்கின்றவர்கள் ஒன்றை மறந்து விடுகின்றார்கள் என்பது கவலை திரும்படியமாகும். அதாவது, ஏன் ஃபாதர் அந்த உடன்படிக்கை பேழையில வெறும் கல்லுல 10 கட்டளை மட்டும்தான் இருந்துச்சு, ஆரோனுடைய கோலும் கொஞ்சம் மண்ணாதான் இருந்துச்சு அந்த பேழையில. இவங்க வயிற்றுல யார் இருந்தா? கடவுளே இருந்தாருங்க, கடவுளே இருந்தாரு இல்லையா? அதனால அவங்க வாழ்த்து மட்டும் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை கொடுக்கல, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைக்கு கூட அந்த அம்மாவனுடைய வாழ்த்து கேட்ட உடனே சந்தோஷத்துல குதிக்குது. அப்படின்னா அன்னை மரியாளுடைய வாழ்த்து யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் குடும்பத்திற்கு பரிசுத்தாவின் அபிஷேகமும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஆமென். அதனால தாங்க அன்னை மரியாள் கிட்ட வாங்க, அன்னை மரியாள் கிட்ட வாங்கன்னு ஏன் சொல்றோம்? வாங்க. அவங்க உங்களை தப்பான அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க தற்பெருமை பிடிச்சவங்க கிடையாது. நான் தான் சாமி என்ன கும்பிடுன்னு சொல்ற ஆள் கிடையாது. அவங்க சரியான இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அன்னை மரியாளை சரியா பாருங்க, சரியா பேசுங்க, தவறா அவங்கள பத்தி வெளியில சொல்லாதீங்க. அவங்க சாமி கிடையாது. சரி ஃபாதர், அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழைன்னு சொல்லிட்டீங்க. அன்னை மரியாளுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றாங்களே ஃபாதர், பைபிள்ல இயேசு பிறக்கும் வரை யோசேப்பும் அன்னை மரியாளும் கூடி வாழவில்லைன்னு போட்டிருக்கு. இயேசு பிறக்கும் வரை அன்னை மரியாளும் சூசையப்பரும் கூடி வாழவில்லை. பாத்தீங்களா என்ன போட்டிருக்கு? பாத்தீங்களா? நான் அந்த பெந்தகோஸ்துக்காரரை கேட்டேன், ஏன்னா என் கூட ஹோலி லேண்டுக்கு வந்தாங்க ஒரு பெரிய குரூப், ஒரு பாஸ்டர் கூட வந்தார். பாத்தீங்களா? இயேசு பிறக்கிற வரைக்கும் அன்னை மரியாளும் சூசையப்பரும் கூடி வாழவில்லைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டேன், என்ன அர்த்தம்? அதுக்கப்புறமா அவங்க கூடி வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். அப்ப நான் கேட்டேன், ஐயா விவிலியத்துல இல்லாததை நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்டேன். விவிலியத்துல இல்லாததை பேசலாமா? அவங்க கூடி வாழலன்னு போட்டிருக்கு, கூடி வாழ்ந்தாங்கன்னு போட்டிருக்கா? நீங்க சொல்லுங்க. உடனே இன்னொன்னு எடுத்தார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஒரு இடத்துல வந்து பார்க்கறாங்க, அவருடைய சகோதரரும் சகோதரிகளும் வந்தாங்க. சரிங்க ஐயா, ஓகே. இப்ப அதுக்கு உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். யூதர்களுடைய சட்டம் என்ன தெரியுமா? மூத்த மகன் இறந்து விட்ட பிறகு இளைய மகன் பெற்றோரை பராமரிக்க வேண்டும். இதுதான் சட்டம். மூத்த மகன் இறந்த பிறகு இளைய மகன் பெற்றோரை பராமரிக்கணும். சூசைப்பர் ஏற்கனவே இறந்துட்டார். இயேசு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். இயேசு மூத்த மகனுடைய கடமையை சிலுவையில் செய்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார் சிலுவையில்? அம்மா, நான் செத்ததுக்கு அப்புறம் மூத்த தம்பி வீட்டில் ஒரு 6 மாசம் இருமா, 2வது தம்பி வீட்டில் ஒரு 6 மாசம் இரு, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துரு, அது கட்டி கொடுத்த இடம், அங்கே உட்காந்து நிறைய தின்னக்கூடாது, நீ போயிட்டு உடனே முதல் தம்பி வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாசம் இரு, 2வது தம்பி வீட்டில் வந்து 6 மாசம் இரு, தங்கச்சி வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வாமா சொன்னார் தானே? ஏமா? அம்மா அன்னை மரியாளுக்கு தான் குழந்தை பிறந்திருக்கிறாங்களே, சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருந்தாங்கல்ல. அன்னை மரியாள் இயேசு இறந்த உடனே நேரா தம்பி வீட்டுக்கு போக வேண்டியதானே? அண்ணன் இறந்த உடனே. நல்லா கவனிங்க, இயேசு என்ன செய்யறார் தெரியுமா? தான் மிகவும் அன்பு செய்த சீடர் யோவானிடம். யாரு? தான் மிகவும் அன்பு செய்த சீடர். இயேசுவே அன்பு செய்யறார். யார? யோவான. இயேசுவே அதிகம் அன்பு செய்த சீடர் யோவான். தலைவர் பேதுரு இருக்காரு, பேதுரு கிட்ட கூட ஒப்படைக்கல. அந்த படுபாவை ஏமாத்திட்டு போயிடுவான் இல்லையா? எனக்கு இவங்களை தெரியவே தெரியாதுன்னு ஓடி போயிடுவான்.
அதனால இயேசு உண்மையா புரிஞ்சுக்கிட்டு தான் மிகவும் அன்பு செய்த சீடர் யாரு, யோவான் கிட்ட சொல்றாரு, இனிமே இவங்க தான் உங்க அம்மா, இனிமே இவன் தான் உன் பையன், இனிமே இவன் தான் உன் மகன். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? ரெண்டாவது மகன், மூணாவது மகன், மகள்லாம் இருக்கும்போது அந்த வார்த்தையை யூத சமுதாயத்தில் சொல்ல மாட்டாங்க. அதனால அவர் சொல்ல, இனிமேல் இவர்தான் உம்முடைய மகன். நீங்க வாசிச்சு பாருங்க, பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அன்று முதல் அந்த சீடர் அவரை தன் வீட்டில் ஏற்று பராமரித்து வந்தார். கை தட்டுங்க ஒரு வாட்டி. எவ்வளவு தெளிவா பைபிள் சொல்லுது, எவ்வளவு தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு. அவங்களுக்கு வேற எந்த வீடும் இல்ல, நிர்கதியா நிக்கிறாங்க, அனாதையா நிக்கிறாங்க. அதனாலதான் யாரு கூட்டிட்டு போனா? யோவான் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த நாள் முதல் பராமரித்து. செய்தி என்ன தெரியுமா? இயேசு யாரை அன்பு செய்கிறாரோ, யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய கொடை அன்னை மரியாள். போதுமா? நீங்க இயேசு அன்பு செஞ்சாலும் சரி, இயேசு உங்களை அன்பு செஞ்சாலும், அவர் நமக்கு முதல்ல கொடுக்கிற கிஃப்ட் யாரு? அன்னை மரியாளுங்க. அன்னை மரியாளை வீட்டில் போய் வச்சுக்கோங்க. அவங்களை வீட்டில் வைத்துக்கொண்டு அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, அவங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க, அவங்க உங்களை ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு போவாங்க, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. அன்னை மரியாளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டுள்ள இயேசு செய்த முதல் புதுமையான கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்த பொழுது அந்த மணமக்களுக்கு வரக்கூடிய நிந்தையை அறிந்த அன்னை தாமாகவே முன்வந்து இயேசுவின் பணிக்காலம் ஆரம்பிக்காத பட்சத்திலும் அவரிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு வரக்கூடிய நிந்தையை போக்கியதுடன் இயேசுவின் பணியையும் தொடக்கி வைத்ததாக காண்கின்றோம். இத்தருணத்தில் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயங்களாக, முதலாவதாக அந்த திருமண விருந்துக்கு அன்னை மரியாள் அழைக்கப்பட்டு அவளின் நேரடியான பிரசன்னம் அங்கு இருந்தது. இரண்டாவதாக, நான் கேட்டால் தன் மகன் எதையுமே செய்வார் என்ற அன்னையின் அசைக்க முடியாத விசுவாசம். மூன்றாவதாக, அன்னை மரியாள் அங்கிருந்த வேலையாட்களிடம் தன் மகன் எதை செய்ய சொல்கின்றாரோ அதை செய்யுங்கள் என்றவுடன் அந்த வேலையாட்கள் ஏன், எதற்கு என்று எதையுமே கேட்காமல் கீழ்ப்படிவுடன் அதை செய்தார்கள் என்பதாகும். எனவே எமது வாழ்விலும் அற்புதங்கள் நடைபெறுவதற்கு அன்னை மரியாளின் பெருந்துரையும் இயேசு சொல்வதை செய்வதற்கான கீழ்ப்படிவும் அவசியமாக காணப்படுகின்றது. அன்னை மரியாள் குறித்து மட்டும் ஒரு முக்கிய விடயம் யாதெனில், இயேசுவின் பணி தொடக்கத்தில் அன்னையின் பிரசன்னம் அவருக்கு தேவைப்பட்டது போல் அவரின் இவ்வுலக பணியின் இறுதி நிமிடத்தில் தன் தந்தையின் கையில் தனது ஆவியை ஒப்புக் கொடுக்கும் போதும் அன்னை மரியாளின் பிரசன்னம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆகவே எம்மை பெற்ற தாயமோடு இருக்கின்றாளோ இல்லையோ, இயேசு அன்னை மரியாளை மனவருக்கும் சிலுவை அடியிலே தாயாக தந்துள்ளார். எனவே கானா ஒரு கல்யாணத்தின் தம்பதிகள் அன்னை மரியாளை அங்கு அழைத்தது போல் நாமும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் அன்னையமோடு அழைக்கும் பட்சத்தில் அன்னையின் பிரசனம் எம்முடனும் இருக்கும். அப்பொழுது நாமும் கேட்காமலேயே எம் தேவைகளை அறிந்த அன்னை எமக்காக பரிந்து பேசி தன் மகனின் நேரம் வராத பட்சத்திலும் பெற்றுத் தருவார் என்பது நிச்சயம். ஆகவே இத்தருணத்தில் இறைவனின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளப்படும் எம் அனைவரிடமும் எழ வேண்டிய கேள்வி யாதெனில், இறைவன் நம்மை படைத்தார் என்பதாகும். Why did God make you? Remember your Baltimore Catechism? Why did God make you? The answer? God made me to know Him, to love Him, and to serve Him in this world, and to be happy with Him forever in heaven. So before you die, you want to prepare and fulfill that reason for which you were created, to serve Him in this world and to be with Him in the next. முதலாவதாக எவ்வாறு இறைவனை அறிய முடியும் என்பதை பார்ப்போமாகில், தந்தையாம் இறைவனை அறிவதற்கும் அவர் மீது கொண்டுள்ள அளவில்லாத அன்பை உணர்வதற்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடன் உறவாட வேண்டும். அதற்கு ஒரே வழி ஜெபமும் இறை வார்த்தையும் மாத்திரம்தான் என்பதை எவராலுமே மறுத்துவிட முடியாது. இயேசு யார் என்றால் இங்கு இருக்கிற எல்லோருமே எனக்கு தெரியும் நிச்சயமாகவே சரியான பதில் சொல்லுவீர்கள். இயேசு யார் என்றால் இறை வார்த்தை என்கிற ஒரே ஒரு பதில் மட்டும்தான் எஞ்சி இருக்கும், இல்லையா? யோவான் 1:1, தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை தான் கடவுள். அடிச்சு சொல்றாங்க, அந்த வார்த்தை தான் கடவுள்.
வார்த்தையை மீறி கடவுளுடைய பிரசன்னத்தை அறிய இயலாது. அதனால மிக அழகான ஒரு பதில், வார்த்தை தான் கடவுள். சரி, அப்ப யார் இயேசு? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம், வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை தான் கடவுள், கடவுள் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். நற்கருணை என்கிற புரிதல் ஒருவருக்கு வேண்டும் என்றால் அவர் இயேசுவை பற்றிய சரியான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் பவுலடிகளார் கூறுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம், கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர, கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர என்ன பார்க்குறீங்க? பதில் சொல்லி இருக்கணுமே. மற்ற எல்லாமே குப்பை. எவ்வளவு அழகான பதில் பாருங்க. கிறிஸ்துவை பற்றிய அறிவை தவிர நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவை பற்றிய அறிவு எதிலிருந்து கிடைக்கும்? இறை வார்த்தையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். இதை தவிர்த்து கிறிஸ்துவை பற்றிய அறிவு எங்கேயுமே கிடையாது. எந்த பாதிரியாரும் கொடுத்து விட முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் கடவுளுடைய அறிவை நமக்கு கொடுத்து விட முடியாது. இறை வார்த்தை தான் இயேசுவை பற்றிய அறிவை நமக்கு கற்றுத்தரும். அதனால தான் பவுல் அழகா சொல்றார், எல்லாமே குப்பைங்க. அப்ப எல்லாமே குப்பை அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொக்கிஷம் இறை வார்த்தை மட்டுமே. இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாம் இருக்கும் சூழ்நிலைக்கேற்ப தந்தையாமறைவன் நம்மோடு பேசுவதை உணர முடியும். அது ஒரு அன்பு தகப்பனின் அரவணைப்பாயும், அல்லது நாம் சோர்விட்டிருக்கும் போது எம்மை தேட்டும் வார்த்தையாயும், நாம் தவறு இழைக்கும் பொழுது எம்மை தண்டித்து உணர்த்தும் பிரம்பாயும், மற்றும் நாம் தடுமாறும் பொழுது எமக்கு அறிவுரை கூறி திடப்படுத்தி இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்று சத்தமாயும் இருப்பதை உணர முடியும். கூடவே இறைவன் எம்மீது எவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்பதும், எவ்வளவு பரிசுத்தமும் வல்லமையும் மகத்துவம் உடையவர் என்பதும், அவரால் நிகழ்கின்ற வல்ல செயல்கள் யாவை என்பதும், இறைவன் எவ்வளவு நீதி உள்ளவர், அவரின் விருப்பு வெறுப்புகள் யாவை மற்றும் பாவம் ஒன்று எவற்றெல்லாம் வெறுக்கின்றார் என்றும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல தகப்பனாக தம் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதையும் அறிய முடியும். ஆகவே இறை வார்த்தையை அறிவதன் மூலம் நாம் எமது சுயநீதியின் அடிப்படையில் செய்கின்ற தவறுகளிலிருந்து விடுபட முடியும் என்பது உறுதி. இத்தருணத்தில் இறை வார்த்தையின் வல்லமையும் அதை அன்றாடம் வாசித்து இறை சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் உறுதிப்படுத்தும் ஓர் உண்மை சாட்சியை பகிர்வது நல்லது என்று கருதுகின்றேன். அதாவது, இந்தியாவின் பெங்களூரைச் சேர்ந்த பிரதர் ராகு என்பவர் ஒரு பிராமணர். அவர் பரிசுத்த ஆவியானவரின் அற்புதமான வழிநடத்தினால் வழிநடத்தப்பட்டு நற்செய்தியை வாசிக்க ஆரம்பித்துள்ளார். அதன் காரணத்தினால் அவரின் உடலில் பல வருடங்களாயிருந்த ஓர் தீர்க்கப்படாத வியாதி நீங்கியதுடன் அவரின் பல உறவினர்களுக்கு நற்செய்தியை போதித்து அவர்களை மனமாற செய்துள்ளார். அவர் தற்சமயம் கத்தோலிக்கர்கள் மத்தியில் உண்மையான மனமாட்டம் குறித்தும் எமது அன்றாட வாழ்க்கையில் இறை வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ வேண்டியதன் அவசியம் குறித்தும் நற்செய்தி பணியை செய்து வருகின்றார். அவரின் பல நற்செய்தி போதனைகளை யூடியூப்பில் காணவும் முடிகின்றது. அவர் சொன்ன சாட்சியில் ஒரு கத்தோலிக்கரான என்னை மிகவும் உறுத்திய விடயம் யாதெனில், பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் வெறும் நீர்மூழ்கி கப்பல் போல் காணப்படுவதாக. காரணம், நீர்மூழ்கி கப்பல் தன் வாழ்க்கையில் அநேகமான நாட்களை தண்ணீருக்குள்ளேயே கழித்து விடுவதாகும். எப்போதாவது வெளியில் வந்துவிட்டு மீண்டும் தண்ணீருக்கு அடியில் சென்று விடுவதாக குறிப்பிட்ட அவர், அவ்வாறே இன்றைய நாட்களில் அநேகமான கத்தோலிக்கர்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களாக காணப்படுகின்றார்கள் என்ற வகையில் குறிப்பிட்டார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு குருவாரம் சொல்லப்பட்ட பிரசங்கத்தில் அவர் குறிப்பிடுகையில், பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் இறை வார்த்தையை வாசித்து இறை சித்தத்தை அறிந்து இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள அழைத்தலுக்கு ஏற்ப உண்மையுடனும் அர்ப்பணிப்போடும் இறை பணியை செய்யாமல் குடும்ப ஜெபம், ஜெபமாலை போன்ற ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய ஆன்மீக காரியங்களில் அக்கறையற்றவர்களாக என்றுமே உலக ஆசா பாசங்கள் நீருக்குள் மூழ்கி கிடக்கின்றார்கள் என்ற வகையில் குறிப்பிட்டார். இந்நிலை எம்மை நித்தியத்துக்கு கொண்டு செல்ல போதுமானதா என்ற கேள்வியை ஒரு பிராமணராக இருந்த ஒருவர் நம்மிடம் கேட்பது போல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, சில மாதங்களின் முன்னர் தோன்றிய இறை வார்த்தையுடன் தொடர்புடைய கனவொன்றையும் காலத்தின் தேவை கருதி
இதில் பதிவு செய்வது நல்லது என்று கருதுகின்றேன். அக்கனவானது நானும் என்னுடன் பலரும் ஓரிடத்தில் நின்று கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென மாபெரும் சுனாமி அலை போன்று ஒன்று எழுவதாக இருந்தது. நாம் அனைவருமே ஓட ஆரம்பித்தோம். அச்சமயம் என்னோடு ஓடிய ஒருவர் பைபிள் எங்கே என்று என்னிடம் கேட்கின்றார். நான் அவரிடம் அதை எடுக்க முடியவில்லை என்று சொல்லவும் அவர் மத்திய 26:4 என்ற எண்ணை என்னிடம் சொல்வது போலிருந்தது. நான் உடனே விழித்துக் கொண்டேன். பின்னர் நான் அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த வார்த்தை என்னவென்று பார்த்த பொழுது அது இவ்வாறாக இருந்தது: இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். எனவே இந்த கனவெழுதும் அந்த இறை வார்த்தையினதும் அர்த்தம் எனக்கு தெரியாது. இருப்பினும் ஒன்று மட்டும் நிச்சயமாக புரிகின்றது. தற்போது உலகமெங்கும் எழுந்து கொண்டிருக்கும் மாபெரும் சுனாமிகளான யுத்தங்கள், கொடிய அனர்த்தங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றை அழகை பயன்படுத்தி விசுவாச வாழ்விலிருந்து எமது ஆன்மாக்களை கொல்ல முயலும் பொழுது இறை வார்த்தை மாத்திரமே எமது ஆன்மாவை காப்பாற்ற முடியும் என்பதால் நாம் எப்பொழுதுமே அதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகவே தோன்றுகின்றது. அடுத்ததாக இறைவனை அன்பு செய்வதை பற்றி பார்ப்போமாகில், இறைவனின் அளவில்லாத அன்பை குறித்து முழு வேதாகமத்தையுமே தன்னகத்தை அடைக்குள்ள இறைவார்த்தையானது யோவான் 3:16 ஆகும். அவ்வார்த்தையானது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்பதாகும். இவ்வளவில்லாத அன்பை இயேசு சிலுவையிலே நிரூபித்தும் உள்ளார் என்பதோடு திருப்பலியின் வாயிலாக தனது உடலை உணவாகவும் இரத்தத்தை பானமாகவும் தருவதன் மூலமாக உங்களோடு கூடவே எப்பொழுதும் இருக்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டும் இருக்கின்றார். இதை பெரும்பாலான கத்தோலிக்கர்களும் பிரிவினை சகோதரர்களும் அறியாமல் உள்ளார்கள் என்பதே கவலை தரும் விடயமாக காணப்படுகின்றது. இவ்வேளையில் திவ்ய நற்கரணையில் இயேசுவின் உண்மையான பிரசன்னத்தை அனுபவித்த அமெரிக்காவை சேர்ந்த மிகவும் பிரபல்யமான ஒரு பாஸ்டர் ஆகிய பெனிகின் என்பவரால் சொல்லப்பட்டுள்ளவற்றையும் அது குறித்து ஒரு குருவானவரால் கொடுக்கப்படும் விளக்கங்களையும் இதில் பதிவு செய்வது மிக மிக அவசியம் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு முக்கியமா ஒரு பாஸ்டர் இந்த நற்கருணையை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறார். இந்த 2 இடத்துல அவருடைய சாட்சியை நான் பார்த்தேன். அவர் பெயர் பென்னிகின். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் மிகப்பெரிய பாஸ்டர். ஏன்னா அவருக்குனே அவருடைய ஊழியத்துக்குனே சொந்தமா பிளைட் வச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய பாஸ்டர். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவில் பெங்களூர்ல, மும்பையில அவருடைய கூட்டங்கள் நடந்தது. அவர் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள், அற்புத திருவிழா அவர் நடத்துவார். அப்ப இந்தியாவில் மட்டும் அவர் நடத்தின 3 கூட்டங்கள்ல 73 லட்சம் மக்கள் இப்படி அந்த கூட்டங்கள் நடத்தக்கூடிய பாஸ்டர் பென்னிகின் அவர் எகிப்து நாட்டுக்கு போயிருக்கிறார். ஏன்னா அவர் இஸ்ராயல் நாடு அவர் சொந்த நாடு, அவர் பிறந்ததெல்லாம். எகிப்து நாட்டுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருக்கிறாரு. எகிப்து நாட்டுல அவருடைய சபையில போய் அவர் பேசுறாரு. நீங்க சமூக வலைத்தளங்கள்ல அந்த வீடியோ பார்த்துட்டீங்க. They just released the study that more people are healed in a Catholic church than Pentecostal churches. No, it's a fact. That's an absolute fact. The studies have proven it. Because Catholic people revere the Eucharist. More people get healed in a Catholic church during communion than Pentecostals during church attendance or communion, because to us it's symbolic. Well, Jesus didn't say this is symbolic of my body. He said this is my body. He didn't say this is symbolic of my blood. He said this is my blood. And I believe that in the spirit it is his body. In the spirit it's his blood. So you revere it. There's healing in communion. Absolutely. I've seen it happen in my own ministry. And there's healing in the Catholic churches because these people are devoted and show up every Sunday. They don't church hop. We hop. என்ன சொல்றாரு? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் உலகம் முழுவதும் சர்வே எடுத்தார்கள், ஆய்வு செய்தார்கள். அந்த சர்வேல முக்கியமா என்ன கேட்டாங்கன்னா, உலகத்துல அற்புதங்கள், அதிசயங்கள் எங்கே அதிகமாக நடக்கிறது.
ஏன்னா நம்ம கோயிலெல்லாம் அற்புதம் நடக்குது வாங்க நம்ம கூப்பிடுறது இல்லை. ஆனால் மற்ற சபைகள் அப்படி இல்லை. அற்புதங்கள் நடக்கிறது, நோய்கள் சுகமாகிறது, பேய்கள் ஓடுகிறது, பில்லி சூனியம் நிறைய சொல்லுவாங்க. இவருடைய குருசேடு, இவருடைய கூட்டத்திற்கு ஒரு அற்புத திருவிழா. அப்ப அந்த அமெரிக்க ஆய்வு நிறுவனம் உலகம் முழுவதும் அற்புதங்கள் அதிசயங்கள் எங்க அதிகமா நடக்குன்னு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வின் முடிவில் அவர் சொல்றாரு, அந்த ஆய்வின் முடிவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? உலகத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் கத்தோலிக்க தேவாலயங்களில் அதிகமாக நடக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர் சொல்றாரு. ஆகவே தீவிய நற்கரணையில் உயிரோடு காத்திருக்கும் இயேசு எம் வாழ்க்கையை மாற்றியமைக்கவும், உடைந்த உள்ளங்களை குணப்படுத்தவும், எம் பாவங்களை மன்னிக்கவும், பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும், குழம்பிய உள்ளங்களுக்கு அமைதியையும் சமாதானத்தையும் அருளவும், தன் இதய அன்போடும் ஆற்றல் மிக்க கரங்களோடும் பிரசன்னமாயிருக்கும் இயேசு தம் பிள்ளைகளாகிய அனைவரிடம் கேட்பது யாதெனில், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக என்றும், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்றதோடு, யோவான் 14:15 மட்டுமோர் கட்டளையின் மூலம் நீங்கள் என் மீது அன்பு கொண்டால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்று சொல்லியதன் வாயிலாக மீண்டும் ஒரு தடவை கட்டளைகளை அறிவதாயின் எமது அன்றாட வாழ்க்கையில் இறைவார்த்தை எவ்வளவு அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளார். ஆகவே இறைவனின் அன்பை வெளிப்படுத்தும் பல சம்பவங்கள் பரிசுத்த வேதாமத்தில் காணப்படுகின்ற போதிலும், குறிப்பிடத்தக்கதாக விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேயரிடமிருந்து காப்பாற்றிய இயேசு அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அனுப்பிவிடுகின்றார் என்பதை அறிவோம். இச்சம்பவத்தில் இயேசு தரும் போதனைகளாக நாம் எவ்வளவோ பாவிகளாயிருந்தாலும் எம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள தகப்பனாயிருக்கிறார் என்பதும், இனி பாவம் செய்யாது என்ற எச்சரிக்கை கொடுப்பதன் மூலம் இறைவன் பாவத்தோடு ஒத்துப்போகின்றவர் அல்லர் என்பதையும் உணர்த்துகின்றார். மற்றும் ஒரு செய்தியாக, நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்க முற்படும் பொழுது இயேசு எம்மையும் பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று எம்மையும் பார்த்து சொல்வார் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அன்றையும் நாம் அறிந்தோ அறியாமலோ பாவத்தில் விழும் சந்தர்ப்பங்களில் பாவசங்கீதனம் என்ற திருவெளிச்சாத்து மூலமாய் எங்களுக்கு மன்னிப்பு தர அன்போடு காத்திருக்கின்றார். அடுத்ததாக ஊதாரி மைந்தனின் உவமை மூலமாக பல படிப்பினைகளை நமக்கு தந்திருந்த போதிலும், முக்கியமாக ஒரு நல்ல தந்தையின் உண்மையான அன்பையே வெளிப்படுத்தியுள்ளார். காரணம், அந்த மைந்தன் அப்பாவின் அன்பை புறக்கணித்தது மாத்திரமல்லாமல் அப்பாவுடன் இருக்கும்பொழுது எந்த நன்மையுமே குறைபடாது என்பதை உணராத அவனாக உலக ஆசாபாசங்கள் தான் பெரிது என்று கருதி அந்த மகன் தந்தையை விட்டு சென்ற பின்னும் தன் மகன் திரும்பி வரமாட்டானா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றார் அந்த தந்தை. சில காலங்களின் பின்னர் அந்த ஊதாரி மைந்தன் அனைத்தையும் இழந்தவனாக தன்னிடம் வருவதை கண்ட தந்தை ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அரவணைத்து மன்னித்து மீண்டும் தன் மகனாய் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். இத்தருணத்தில் உவமையிலுள்ள மற்றொரு செய்தி யாதெனில், அத்தந்தை அந்த மகன் தன்னிடம் திரும்பி வரும் வரை காத்திருந்தாரே தவிர தன்னிடமிருந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி அவனை தேடி போனதாக இல்லை. காரணம், அந்த மகனுக்கு கொடுத்திருந்த சுதந்திரத்தில் அவர் தலை போட போகவில்லை. அவ்வாறே தந்தையாம் இறைவன் நம் அனைவருக்கும் தம் பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்ததோடு எமக்கு பூரண சுதந்திரத்தையும் வழங்கியுள்ளார். அதில் அவர் தலை போட மாட்டார். ஆகவே நாம் இறைவனின் அன்பிலிருந்து வழி தவறி செல்லும் பொழுது நாம் மனம் மாறி மீண்டும் தம்மிடம் வரும் வரை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த ஊதாரி மைந்தன் பன்றிகளின் சாக்கடைக்குள் இருந்த பொழுது அதன் நாட்டத்தை உணர்ந்தவனாக மனம் மாறி தன் தந்தையிடம் சென்றது போல் அவ்வாறே நாம் எல்லோருக்கும் இருக்கும். தற்பெருமை, கோபம், மன்னியாமை, சுயநலம், பொறாமை, காம இச்சைகள், போசன பிரியம் போன்ற சாக்கடைகளிலிருந்து வெளியேறி உண்மையான மனமாற்றத்துடன் மீண்டும் தம்மிடம் வருமாறு இறை வார்த்தை மற்றும் ஊழியர்களின் வாயிலாக எமக்கு உணர்த்தி எமக்காக காத்திருக்கின்றார். அவரிடம் திரும்பி செல்வதும் செல்லாமல் இருப்பதும் நம் ஒவ்வொருடைய கைகளில்தான் உள்ளது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இறைவனின் அளவில்லாத அன்பை பற்றி கூறுகையில் எம் அனைவருக்குமே பலவிதமான அனுபவங்கள் இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே சமீபத்தில் நடந்த எனது ஒரு அனுபவத்தையும் இதில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். காரணம், நான் முன்னர் சொன்ன கனவுகளின் காரணமாக மிகுந்த குழப்பத்துடனும் மனவேதனையுடனும் பல நாட்களாக எனது மனதுக்கு ஆறுதல் தரும்படியாக வேண்டியவாறு இருந்தேன். அப்பொழுது ஓர் கனவின் மூலமாக இயேசு எனக்கு ஆறுதல் தந்ததே இவ் அனுபவமாகும். அக்கனவானது
பெரிய மண்டபம் ஒன்றில் நடந்த ஒரு கூடுகையில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு தோன்றிய இயேசு சிரித்த முகத்துடன் என்னை அன்போடு கட்டியணைத்து முத்தம் தருவதாக இருந்தது அக்கனவு. மட்டுமல்லாமல் அங்கு நின்று கொண்டிருந்த கிறிஸ்துவை அறியாத பிற மதத்தை சார்ந்த ஒரு தாய் தன் பிள்ளையின் நோய் காரணமாக மிகுந்த வேதனையுடன் நின்று கொண்டிருந்தார். நான் அவரை இயேசுவிடம் அழைத்து சென்றேன். அப்பொழுது அத்தாய் இயேசுவை பார்த்து, இவரால் என் பிள்ளையை குணமாக்க முடியுமா என்று கேட்கவும், இயேசு அவரிடம், விண்ணையும் மண்ணையும் படைத்த என்னால் இது முடியாதா என்று கேட்டு அந்த பிள்ளையை குணமாக்குவதாக இருந்தது அக்கனவு. இக்கனவின் வாயிலாக நாம் எவ்வளவோ பாவியாக இருந்தாலும் அவரிடம் வேண்டும் பொழுது நம்மை தேடி வரும் அவரின் அளவில்லாத அன்பையும் மற்றும் இயேசுவை அறியாதவர்களை அவரிடம் கூட்டி சேர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் காட்டுவதாகவே உணர்கின்றேன். அடுத்ததாக இறை சித்தத்தை நிறைவேற்றுவதன் அவசியம் குறித்து பார்ப்போமாகில், இறை பணியின் அவசியம் குறித்து இயேசுவால் சொல்லப்பட்ட பல உவமைகளை பரிசுத்த வேதாகமத்தில் காண முடிகின்றது. முதலாவதாக, தந்தையாமரவன் எல்லோருக்கும் வழங்கியுள்ள ஆற்றல்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி இறைப்பணியை செய்ய வேண்டியதன் அவசியத்தை குறிப்பதே தாளாந்தின் உவமையாகும். இவ்வுவமையில் குறிப்பிட்டுள்ளவாறு, நாம் 5 தாளாந்துகளை பெற்றவர் போல் செயற்படாவிட்டாலும் 1 தாளாந்தை பெற்றவர் எதுவுமே செய்யாமல் இருந்து தண்டனை பெற்றது போல் அல்லாமல் 2 தாளாந்துகளை பெற்றவர் போலாவது எமது திறமைகளை பயன்படுத்த அழைக்கப்படுவதே இவ்வுவமையாகும். மற்றும் ஒரு உவமையில், நாம் அனைவருமே உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். வேறொரு உவமையில், கோதுமைக்குள் சாத்தான் களைகளை விதைப்பதாகவும் ஆனாலும் அவைகள் கோதுமையுடன் வளரவிடப்படும் என்று சொல்லியுள்ளதையும் காண முடிகின்றது. ஆகையால் உலகம் முடியும் வரைக்கும் களைகள் காணப்படத்தான் செய்யும். ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், இறைவன் நமக்கு தந்த ஆற்றல்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி இறை வார்த்தை என்ற கோதுமையை விதைப்பது மட்டும்தான். அது ஒரு நாள் பலன் தரும். அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அது இறைவனின் வேலை. ஆகவே ஒவ்வொருவருக்கும் இறைவனின் வார்த்தை என்ற கோதுமையை விதைக்க வேண்டியதன் அவசியம் குறித்த தரிசனம் தேவை. கூடவே இறைவனுடைய அன்பை பற்றிய தரிசனம் மட்டுமன்றி அவரது பரிசுத்தம் பற்றியதும் அவருடைய நீதியை பற்றியதுமான தரிசனம் தேவை. மட்டுமன்றி இறைவனுக்கு தம்மை அர்ப்பணித்தவர்களிடம் மாத்திரம் எல்லா பழியையும் போடுவதிலும் அவர்களை குறை சொல்வதிலுமே இருந்துவிட முடியாது. காரணம், எவரிடம் அதிகமாய் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவளிடம் அதிகமாய் கேட்கப்படும் என்ற எச்சரிக்கையை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன். இத்தருணத்தில் ஒரு விடயத்தை நினைவில் கொள்வது அவசியமாகின்றது. அதாவது, யாராவது இறைப்பணியை செய்ய முன்வரும் பொழுது அழகை எவரையாவது பயன்படுத்தி நாம் முன்னர் அறிந்தோ அறியாமலோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்த தவறுகளை சுட்டி காட்டி நீங்கள் அப்பணிக்கு தகுதியற்றவர்கள் என்று நம்மை தடுக்க முன்வந்தால் ஒரு விடயத்தை மாத்திரம் நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது, இயேசுவின் வருகைக்கு முன்னர் வாழ்ந்த நீதிமான்களாக இருந்தாலும் சரி, அவரின் பின் வாழ்ந்த பல பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, இறைவன் அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்திருந்தால் எவருமே இறைப்பணியை செய்ய தகுதியற்றவர்களே. ஆகவே நாம் மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படாது, உண்மையான மனமாட்டத்துடனும் அர்ப்பணிப்புடனும் துணிவுடனும் புனித பவுல் அடிகளார் சொல்லியுள்ளவாறு எமது இறுதி இலக்காகிய நித்திய வீட்டை அடையும் வரை எமது ஓட்டத்தை தொடர வேண்டும். அடுத்ததாக, எமது முக்கிய இலக்காகிய நித்திய வீட்டை குறித்தது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த எல்லா போதனைகளுமே நித்திய வீட்டை அடைவதற்கான அவசியம் குறித்தும் அதற்கான வழிகள் பற்றியதுமாகவே இருந்தது. இதை பல உவமைகள் மூலம் விளக்கி எம்மை எச்சரித்துள்ளார். அதில் ஒரு உவமையில் நித்திய வீட்டுக்கான பாதை மிகவும் ஒடுக்கமானதென்றும் அதில் சுலபமாக எல்லாராலையுமே நுழைய முடியாது என்று எச்சரித்து எமது அன்றாட வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை சுமந்தவர்களாக, முக்கியமாக உலக ஆசா பாசங்கள் என்ற அகன்ற பாதையை தேடாமல் ஆவிக்குரிய கனிகளாகிய அன்பு, தாழ்ச்சி, மன்னிப்பு, பொறுமை, தன்னடக்கம், சாந்தம், கீழ்ப்படிவு போன்றவற்றை கடைபிடித்து இறைவனின் அளவில்லாத அன்பிலும் இரக்கத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக இறைவனையும் பிறரையும் அன்பு செய்து பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தினால் இறை கட்டளையின்படி வாழ எமக்கு அழைப்பு விடுக்கின்றார். காரணம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தோடு ஒத்துப்போகின்றவர் அல்லர். மகிமை உள்ள தேவனின் கிருபாஸ்தன தண்டை நாம் தாழ்ச்சியோடும் பணிவோடும் எப்பொழுதுமே கிட்டி சேர முடியும். மாறாத அன்பும் இரக்கமும் கொண்ட இறைவன் பாவத்தை வெறுக்கின்றார், ஆனால் பாவியோ மன்னிக்கின்றார். அவர் மீது கொண்ட மாறாத கிருபையின் நிமித்தம் அதற்கான வழியை சிலுவையிலே தந்துள்ளார். அவருமே இரட்சிக்க விரும்புகின்றார். எனவே முழுமையான மனமாட்டத்துடன் நாம் அவர் வழியில் வர வேண்டும் என்று எம் எல்லோரையுமே அன்போடு அழைக்கின்றார். அன்றியும்
இயேசுவும் அனைவருடைய இதயங்களையும் தட்டி கொண்டிருப்பதாகவும் நாம் அவருக்கு திறந்த இடம் கொடுத்தால் அவர் நமக்குள் வந்து தாங்கி விருந்து பரிமாறி விருந்து உட்கொள்வேன் என்ற உறுதிமொழியை திருவழிப்பாட்டில் தந்த இயேசு எம் அனைவரையுமே நித்தியத்தில் கூட்டி சேர்ப்பார் என்பது நிச்சயம். சுருக்கமாக சொன்னால் இறை வார்த்தையின்படி இயேசுவின் 2ஆம் வருகையானது ஒரு நாள் நிகழ்ந்தே தீரும். ஆகையால் இறைவனால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை மட்டுமன்றி இயேசுவால் சொல்லப்பட்டுள்ளவாறு உலக ஆசா பாசங்கள், மாமிச இச்சைகள் மற்றும் பசவ சூழ்ச்சிகளால் போராட்டமும் உண்டு. எனவே இவற்றை மேற்கொள்வதற்கும் உமது அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை சுமப்பதற்கும் எல்லையற்ற அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட இறைவனில் முழு விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்களாக பிறரை அன்பு செய்தவாறு இறை வார்த்தை என்ற உணவையும் ஜெபத்தின் வாயிலாக அவரின் பிரசனம் என்ற நீரையும் பருகி முழு உலகத்துக்குமே பலன் கொடுத்து இயேசுவின் 2ஆம் வருகையை மகிழ்ச்சியுடன் துணிவுடனும் எதிர்கொண்டு நித்திய வீட்டை சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஆமேன்.